அழகு இல்லாத மனைவி. குழந்தை என்ன பண்ணுகிறான்? இன்று உடம்பு கொஞ்சம் தேவலையா? தேவலை இல்லாமல் என்ன? அவனுக்கு என்ன பெரிதாக வந்துவிட்டது? பவானி தான் தொட்டதுக்கெல்லாம் பயந்து போகிறாள். இருக்குமோ இல்லையோ, முதல் குழந்தை அல்லவா? முதல் குழந்தை என்றாலும் இப்படியா? நான் பார்த்ததில்ல. எல்லோரும் தான் தலைச்ச குழந்தை பெற்றிருக்கிறார்கள். யாரோ இப்படி தவித்து போனதில்லை. குழந்தை ஸ்வர்ண விக்ரம் போல இருக்கிறான். அழகில்லாவிட்டாலும் யாருக்கும் அவரவர் குழந்தை என்கிறது இல்லாமல் போகுமா? என்னமோ இவள் தான் தனியாக பெற்றுவிட்ட மாதிரி பிரமாதப்படுத்துகிறாள். குழந்தைக்கு தலையை வலித்து விட்டால் அதோடு உயிரை விடுகிறாள். இந்த சம்பாசனை வாசல் திண்ணையில் பவானியின் தாய்க்கும் அவர்கள் பக்கத்து வீட்டு அம்மாளுக்கும் நடந்தது. தூங்கிக் கொண்டிருந்தது குழந்தை. அந்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பவானியின் காதுகளில் இந்த பேச்சு தெளிவாக விழுந்தது. குழந்தையின் ஆண்டு நிறைவு கழித்து பெற்றோரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவள் தன் பிறந்தகத்தில் சில நாள் தங்கி போக வந்திருந்தாள். அப்படி வந்த இடத்தில்தான் குழந்தைக்கு 2 நாளாக சிறிது ஜலதோஷம் பிடித்து லேசாக காய்ச்சலும் அடித்து கொண்டிருந்தது. இன்று தீவலாகி இருந்தது. டாக்டர் இல்லாத பட்டிக்காட்டில் வந்திருக்கிறோமே, எங்கேயாவது நிமோனியா என்று பெயர் வைத்துவிட்டால் என்ன செய்வது என்று அவன் பட்ட கவலைதான். அவள் தாய் குத்தலாக சொல்லி கொண்டிருந்தாள். எல்லோருக்கும் முதல் குழந்தை பிறக்கவில்லையா என்கிறாள். ஆனால் என் முதல் குழந்தையும் மற்றவர்களுடைய முதல் குழந்தைகளும் ஒன்றாகி விடுவார்களா? அம்மாவுக்கு நானும் முதல் குழந்தையாக பிறந்தேன். அவளுக்கும் என்னிடம் அன்பு இருக்கதா இருந்தது. இருந்தாலும் என் குழந்தையிடம் எனக்கு இருக்க ஆசைக்கு அது உரை போட காணுமா என்று நினைத்தாள் பவானி. அவளை சதா வருத்தி கொண்டிருந்த மன துயரத்தை போக்கடித்து அவள் வாழ்க்கையை பாழ் பண்ணி கொண்டு விடாதபடி காப்பாற்றினாள் அவள் மகன். மலடி என்கிற அவள் சொல்லை நீக்க பிறந்தவன் என்று அவள் பெருமைப்படவில்லை. குழந்தை பிறக்க ஒன்றும் நாளாகிவிடவில்லை. உரிய காலத்தில்தான் அவள் குழந்தையை ஈன்றாள். அவ்விதமானால் பவானி தன் பிள்ளையை தனி சிறப்புடனாக கருத என்ன விசேஷம் இருக்கும்? பவானியின் அடக்கமான சுபாவமும் அவள் நுட்பமான இருதயத்திலே தோன்றும் உணர்ச்சிகளும் அவளை பற்றிய மற்ற எல்லா விவரங்களும் தெரிந்தால்தான் 2 சூனியமாக தூண்டின அவள் வாழ்க்கை. அவள் தலைச்ச பிள்ளையால் எந்தவித இன்பம் நிறைந்து பிரகாசமாயிற்று என்பது தெரிய வரும். சிவப்பை ஓர் அழகு, சுடை ஒரு ருசி என்று அழகிற்கு முக்கியமான அம்சமாக சொல்லும் சிவப்பு நிறம் அவளுக்கு இல்லை. அதனால் அவள் அழகோடு சேர்த்தி இல்லை என்றே எல்லோரும் நினைத்தார்கள். சிலரை போல தங்களுக்கு உள்ள சுய அபிமானித்தால் தங்கள் குறையை அவ்வளவாக பொருட்படுத்தாமல் இருக்கும் சுபாவம் உடையவள் அல்ல அவள். அவளுக்கு தான் எல்லா அம்சத்திலும் உயர்வாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசைக்கு முதல் இடையூறாக அமைந்தது அவள் சிவப்பு இல்லாமல் போன குறை. கண்களால் பார்த்ததுமே ஜனங்கள் உயர்வாக கருதும்படி செய்வது ஒருவருடைய சௌந்தரியத்தை தானே. அது இல்லாவிட்டால் மற்ற உயர்வுகள் இருந்தாலும் அவை எளிதில் பிரகாசிப்பதில்லையே. ஆனால் பவானிக்கு மன்மதை ஒத்த அழகு வாய்ந்த கணவன் கிடைத்தான். அதனால் அவள் தன் குறையை மறந்து சந்தோஷப்பட ஆனான். அவள் கணவன் சிவந்த மேனியும் உயரமான உடல்களை பொருத்திய முகமும் படைத்தவனாய் பார்ப்பதற்கு சுந்தர புருஷனாய் விளங்கினான். கருப்பு உருவம் கொண்ட எங்கள் பவானிக்கு இத்தனை அதிர்ஷ்டம் இருந்ததே என்று அவள் அம்மாவே எல்லாரிடமும் சொல்லி பெருமைப்பட்டு மகிழ்ந்து போனாள் என்றால் சொல்வேனா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று நினைக்க வேண்டிய தாயே மகளை குறைத்து கூறிக்கொண்டாள் என்றால் மற்றவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? கல்யாணத்தின் போது மனையில் பவானியையும் அவள் அகமுடையானையும் சேர்த்து பார்த்தவர்கள் பவானியின் அதிர்ஷ்டத்தை எண்ணி அதிசயித்து மெச்சினார்கள். பவானியும் அப்பொழுது அவைகளை கேட்டு மகிழ்ந்துதான் போனாள். தான் எப்படி இருந்தாலும் தனக்கு எல்லோரும் கண்டு புகழும்படியான பேரழகு வாய்ந்தவன் கணவனாக வாய்த்து விட்டான் என்றதில் அவளுக்கு உண்டான ஆனந்தம் அவளை ஆகாயத்திற்கே கொண்டு போயிற்று. புக்ககா சென்று வசிக்க தொடங்கின பிறகுதான் அவள் ஆகாயத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தாள். மெல்ல மெல்ல மறுபடியும் தன்னுடைய ரூபக்குறைவை எண்ணி
வருந்தும் நிலை உண்டாயிற்று. புது மாட்டு பெண்ணை பார்க்க வந்த அவள் மாமியாரின் சிநேகிதிகள் ராஜாவுக்கு, போயும் போயும் இப்படி அழகு இல்லாத பெண்ணை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாயே என்று பவானிக்கு எதிரிலே கேட்டு அவளுக்கு இருந்த வருத்தத்தை மேலும் பெருக்கினார்கள். அண்ணாவுக்கு மன்னி சந்திரனின் கலங்க போல, அழகிய நெற்றிக்கு சாந்து பொட்டு போல என்றெல்லாம் அவளுடைய நாத்தனார்கள் சதா விளையாட்டாக வர்ணித்தது கேட்டு அவள் உள்ளுக்குள்ளே புழுங்கினாள். அவர்கள் நாவல் படித்தவர்கள், அதனால்தான் அப்படி சாதுரியமாக சொன்னார்கள். அவர்கள் வீட்டில் அவள் மாமியார், நாத்தனார் இருவர், 2 ஓர்படிகள் எல்லோருமே மிகுந்த லட்சணம் பொருந்தியவராகவே இருந்தார்கள். விதவை கோலத்தில் இருந்தாலும் அவள் மாமியாரின் அழகு குன்றாமல் சோபித்தது. அவர்கள் மத்தியில் அன்னக்கூடத்தின் நடுவில் காக்கைக்கு சமமாக தான் இருப்பதாக பவானி எண்ணினாள். ஒரு நாள் அவர்கள் அகத்திற்கு வந்து ஒருத்தி, ராஜா 1000 வக்கன சொல்வானே, பவானியை எப்படி கல்யாணம் பண்ணி கொண்டான் என்கிற பாவனையில் கேட்டாள். ஏன் ஏன் பவானிக்கு என்ன குறைவு? அடுப்பங்கரை பெண்ணுக்கு இதைவிட அழகு என்னத்துக்கு என்று அவள் மாமியார் வந்தவன் வாயை அடக்க பேசினாலும் பவானியின் மனதில் அது ஊசை நுழைவு போது நுழைந்து துன்புறுத்தியது. அதுவரைக்கும் தனக்கு அழகான கணவன் வாய்த்து விட்டான் என்கிற திருப்தியிலே அவள் இருந்தாள். ரூபமற்ற தன்னை மணந்தது அவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை அவள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இப்பொழுதோ மனசு அதில் சென்று லயித்தது. அவனையும் அவன் சகோதரர்கள் இருவரையும் அவள் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினாள். அவன் தமையன்மார்கள் தங்கள் மனைவிகளிடம் நடந்து கொள்ளும் விதத்தையும் அவன் தன்னிடம் நடப்பதையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தாள். அந்த தம்பதிகள் ஒருவருக்கொருவர் எல்லோருடைய எதிரிலையும் சங்கோச்சமின்றி பரிகாசமாக பேசி சிரித்து விளையாடுகிறார்கள். அவள் கணவனோ அவர்களுக்கு முற்றும் விரோதமாக இருக்கிறான். இன்னொருவர் எதிரில் அவன் அவளுடன் சாதாரணமாக கூட பேசுவதில்லை. கண்ணோடு கண்ணு நோக்கும்படி அவன் அவளை பார்ப்பதே இல்லையே. மனமான புதிது வெட்கமாக இருக்கும் என்று அவள் முதலில் நினைத்தாள். அந்த எண்ணம் இப்போது மாறி வேறு விதமாக எண்ணலானாள். இந்த அழகான பெண்டாட்டியுடன் பேச என்னவென்றிருக்கிறது என்று அருவருப்பினால் பேசுவதில்லை, ஆசையாக பார்ப்பது கூட இல்லை என்று அவள் நிச்சயித்தாள். இவ்வித சந்தேகங்கள் எழத் தொடங்கின பிறகு கணவனுடைய ஒவ்வொரு நடத்தைக்கும் அவள் மனம் காரணங்களை கற்பிக்க ஆரம்பித்தது. ஒரு சமயம் அவர்கள் எல்லோரும் நாடகம் பார்க்கலாம் என்று கிளம்பினார்கள். இரவு நேரமாகுமே, ஆட்களை மட்டும் நம்பி வீட்டை விட்டு போகிறதா என்று சந்தேகம் அவர்களுக்கு எழுந்தது. ஆண் பிள்ளைகள் தான் நாடகம் பார்க்க வேண்டும் என்று விஷயத்தை ஆரம்பித்தவர் ஆகையால் அவர்கள் போக வேண்டியது தீர்மானமாயிற்று. பவானியின் மாமியார், இந்த வயசில் எனக்கு எதற்கு நாடகமும் இன்னொன்றும், நான் வரவில்லை, நீங்கள் போய் வாருங்கள் என்றாள். நன்றா இருக்குது அம்மா, நீ இல்லாமலா? உனக்கு தான் சிவபக்தி அதிகம். சிவலீலா நாடகம் நீ கட்டாயம் பார்க்க வேணும், உனக்காக தானே நாங்கள் போகிறோம் என்று 3 பிள்ளைகளும் பிடிவாதமாக சாதித்து விட்டார்கள். பவானியின் ஊர்படிகள் இருவரும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னதற்கு போதுமே, சிறுசுகள் நீங்க இருக்கிறாவதாக என்று மாமியார் சொல்வதற்குள்ளேயே அவர்கள் கணவன்மார்கள் இருவரும் தங்கள் மனைவிமார் நின்றால் தாங்களும் நின்று விடுவதாக பயமுறுத்தினார்கள். மனைவியை விட்டு எங்களுக்கு நாடக ரசிக்காது என்று சொல்லிவிட்டார்கள். நாத்தனார்கள் சின்ன பெண்கள், அவர்களை விட்டு போவது என்பது சாத்தியமில்லை. நான் நின்று கொள்ளட்டுமா என்று பவானி தயக்கத்துடன் கேட்டாள். தமையன்மார்களைப் போல் அவள் போகாவிட்டால் தானும் போகவில்லை என்று தன் கணவன் ஏதாவது சொல்வானோ என்ற ஆசையில் அவள் அவ்விதம் சொல்லியிருந்தாள். அவள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு தான் ஆளாகி இருக்க வேண்டும். காவலுக்கு ஆட்கள் மட்டும் போதாமல் என்ன என்று பட்டும் படாமலும் சொல்லி பேசியிருந்தான். அவள் கணவன் அவள் தங்களுடன் வருவதும் வராததும் ஒன்றுதான் என்கிற பாவனையில் அவன் இருப்பதாகவே அவளுக்கு பட்டது. சின்ன பெண், நீ தனியாக இருக்கிறதாவது, நீ மட்டும் நாடகம் பார்க்க வேண்டாமா? ராஜா சொல்வது போல் வீட்டை யாரும் கொண்டு போய் விட மாட்டார்கள் என்று அவள் மாமியாரே அழுத்தமாக சொல்லி பிரச்சனையை தீர்த்தாள். மைத்துனரின் கெட்டிக்காரத்தனத்தை பார், எப்படியும் காரியம் நடந்துவிடு என்று தெம்பில் தமையன்மார்களைப் போல பிதட்டாமல் சாமர்த்தியமாக வாயை மூடிக்கொண்டிருந்து விட்டார் என்று ஓர்படிகள் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த பேச்சு பவானியின் காதில்
விழவில்லை. தங்கள் கணவன்மார்கள் தங்களிடம் ஆசையாக இருக்கும் பெருமையை அவர்கள் அவ்விதம் பறைசாற்றிக் கொள்கிறார்கள். நம்மிடத்தில் அவர்களுக்கு உள்ளுக்குள் ஏலங்கூட இருக்கும் என்பது அவள் எண்ணம். கொண்டவன் தூற்றினால் கூரையும் தூற்று என்பதல்லவா பழமொழி. மேலும் மேலும் அவள் மனப்புண் அதிகமாவதற்கு ஏற்றபடியே காரியங்கள் நடந்து கொண்டு போயின. அவள் கணவனுடைய கலாசாலை நண்பன் ஒருவன் புதிதாக திருமணமானவன் தன் மனைவியுடன் அவ்விடத்திற்கு புது குடித்தனம் செய்ய வந்திருந்தான். அவனை பார்த்து வரவேண்டிய முறை என்று சொல்லி பவானியின் கணவன் ராஜா அவளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். அவர்கள் இருவரும் மட்டுமே தனித்து சென்று கூட வழியில் அவன் அவளுடன் அதிக பேசவில்லை. அந்த தம்பதிகள் மிக நாகரிகமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். உனக்கு அது அதிகமாக தோன்றலாம். நீ அதை அவர்களுக்கு தெரியும்படி வெளிக்காட்டக்கூடாது என்று மட்டும் எச்சரிக்கை செய்தான். அவள் என்ன அவ்வளோ பட்டிக்காடா? நாகரிகமாக இருப்பவர்களை பார்த்ததில்லையா? அதிசயத்தில் வாயை பிளந்து கொண்டு நிற்பாளா? அவன் எச்சரிக்கையை கேட்டு அவளுக்கு மிக்க வருத்தம் உண்டாயிற்று. அவனோடு முதல் முதல் தனித்து போகிறோம் என்ற உற்சாகம் சிறிது முதலில் ஏற்பட்டது. அதை இது போக்கடித்து விட்டது. கிராமத்திலே பிறந்தவர்களுக்கும் மனம் என்பது ஒன்று உண்டு. அவள் பட்டிக்காட்டிலே பிறந்தாலும் ஏதோ சில வகுப்புகள் படிக்க வேண்டி மாமாவின் அகத்தில் பட்டணத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாள். அவள் நடை உடை பாவனைகளை பட்டணத்து புது நாகரிகத்தை அனுசரிக்காவிட்டாலும் நாகரிகமாய் இருப்பது என்றால் என்ன என்பது அவளுக்கு தெரியும். அதை அறியாமல் அவன் அவளை மொழி பட்டிக்காடாக வைத்து பேசுகிறான் என்றால் அவளுக்கு வருத்தம் ஏற்படாமல் என்ன செய்யும்? அந்த நண்பனின் வீட்டை அவர்கள் அடைந்த பொழுது அவள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இருந்தது. அந்த தம்பதிகள் நடந்து கொண்ட மாதிரி அந்த பெண் நல்ல அழகியாய் இருந்தாள். குடி பொண்ணு துவண்ட உடலும் பால் போல் வெளுப்பான மீனியும் நல்ல வட்ட வடிவான அழகிய முகமும் படைத்தவளாக இருந்தாள். அவள் கணவன் அவள் அழகி சொக்கி போயிருக்கிறான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இருவரும் பவானிக்கும் அவள் அகமுடையானுக்கு எதிரில் மற்றவர் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைவே இல்லாதவர்கள் ஒருவருக்கொருவர் வெகு சுதந்திரத்துடன் நடந்து கொண்டார்கள். அவர்கள் புது குடித்தின வைத்திருந்தார்கள். வந்தவர்களும் உட்கார்ந்து அவர்கள் உட்கார நாற்காலிகள் போதவில்லை. வா, உன்னை நான் மடியில் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று அவன் தான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பெண்டாட்டியிடம் கூறினான். போதுமே, எனக்கு ஒன்று உங்கள் மடி வேண்டியதில்லை, பக்கத்தில் இடம் கொடுங்கள் போதும் என்று அவள் சொல்லி அவனை நாற்காலில் ஒரு புறமாய் தள்ளி கொண்டு இடித்து உட்கார்ந்தாள். என் மடியில் உட்கார்ந்தாள். என்னவாம், நம்முடைய ஈஸ்வராதிகள் அவ்வளோ பேரும் பெண்டாட்டி மடியில்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையாடா ராஜா என்று பவானியின் கணவனை தனக்கு சிபாரிசு செய்ய அழைத்தான் அந்த நண்பன். மடியில் மட்டும் என்ன, மார்பிலும் தலையை கூட வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ராஜா விளையாட்டாக விடை பகிர்ந்த பொழுது, நீங்கள் இவருக்கு சரியான சிநேகிதராக இருப்பீக போல இருக்கிறதே, இவரை மேலும் தூபம் போட்டு தூண்டிவிடுகளே என்று சற்றே கோபித்து கொள்ளும் பாவனையில் அந்த பெண் கூறினாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பரிகரித்து கொண்டு திரும்ப திரும்ப தங்களை பற்றியே பேசினாலே தவிர பொதுவான சம்பாஷணையே நடக்கவில்லை. காலையில் அவள் உப்பு போட மறந்து உணவு சமைத்ததை அவன் பரிகாசமாக எடுத்து சொன்னான். தனக்கு சமையலில் உதவி செய்தாக வந்து தன்னையே சுற்றி கொண்டு அவன் தொந்தரவு கொடுத்ததால் தனக்கு தட்டுக்கட்டி போய்விட்டது என்றும் அவன் மேல் அவள் குற்றத்தை சாட்டினான். இவ்விதம் அவர்கள் ஒருவருக்கொருவர் கேலி வார்த்தைகள் பரிமாறிக்கொள்வதை பவானி நாடகம் பார்ப்பதை போல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அதில் கலந்து கொண்டு ஒரு வார்த்தையாவது பேச தெரியவில்லை. அவர்கள் விடை பெற்று கொண்டு கிளம்பின பொழுது அந்த தம்பதிகளும் சிறிது தூரம் அவர்களுடன் உலவ வருவதாக புறப்பட்டார்கள். நான் என்ன உடுத்துக்கொள்ளட்டும் என்று அவள் தன் கணவனை கொஞ்சலாக கேட்டாள். இவள் வெளியே கிளம்பினாள். நான் தான் ஆடை பொறுக்கி கொடுக்க வேண்டும், நீங்கள் ஒன்றும் இது மாதிரி ராஜாவை தொந்தரவு செய்ய மாட்டீங்களே என்று அவன் தன் மனைவியிடத்தில் இருக்கும் சந்தோஷத்தில் பவானியை பார்த்து கேட்டான். அவன் திடீரென்று அவ்விதம் கேட்டால் அவள் என்ன பதில் சொல்வாள்? ஏதோ விளையாட்டுக்கு அவன் கேட்டாலும் அவளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாமல் போயிற்று. நீ கலா ரசிகன், உன்னை போலவானா? என்னை கேட்டால் எனக்கு என்ன சொல்ல தெரியும் என்று ராஜாதான் அவளுக்காக ஏதோ பதில் சொன்னான். பவானிக்கு தான் பேசக்கூட தெரியாமல்
இடித்த புலி மாறி அவர்கள் மத்தியில் உட்கார்ந்திருப்பதாகப்பட்டது அவள் கணவன். அந்த தம்பதிகள் ஆகிய மூவரும் உற்சாகமாக பேசுவதற்கு தான் தடையாக இருப்பதாக நினைத்தால் அவளுக்கு அவர்களோடு சேர்ந்து அந்த இடத்தில் இருக்கவே பிடிக்கவில்லை. அந்த நண்பனின் மனைவியைப் போல தான் அழகில்லை என்றாலும் அவள் தன் கணவனுக்கு சமகாரமாக வார்த்தையாடுகிறாளே, அது மாதிரியும் தனக்கு சிறிது தெரியவில்லை என்ற நினைப்பு பின்னும் அவளை மௌனம் சாதிக்க செய்தது. பிறகு அவர்கள் வீடு திரும்பின பொழுது வழியில் அவள் கணவன், என்ன அப்படி பேசா மடந்தையாக உட்கார்ந்திருந்தாயா என்று கேட்டான். அவன் குரலில் கோபம் துணிப்பதாக அவளுக்கு தோன்றிற்று. எனக்கு பேச தெரிந்தால்தானே என்று தாழ்மையாக பதில் சொன்னாள். பேச தெரியாதென்று உண்டா? அப்படி என்ன பெரிய விஷயங்கள் பேசிவிட்டார்கள்? எப்பொழுதும் 4 பேர் நடுவில் கலகலப்பாக இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அதுதான் அழகு என்று அவன் சற்று கடுமையாக சொன்னான். சிநேகிதன் மனைவியன் தன்னையே ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய குறைகளை பின்னும் அதிகமாக கண்டு அவனுக்கு தன்னிடம் வெறுப்பு மேலிட்டிருக்கிறது என்று அவள் நினைத்தாள். துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. நம்மை சொல்கிறாரே, இவர் என்ன செய்கிறார்? அந்த பெண்ணின் கணவனைப் போலவா இவர் நம்மிடம் ஆசை பொங்க நடந்து கொள்கிறார்? வீட்டில் இவர் சகோதரர்கள் போலவ கூடவா சகஜமாக நம்மிடம் பழகுவதில்லையே? வெளிப்படையாக அன்பு காட்டி ஒரு வார்த்தை சொல்வதில்லையே? அப்படி இருக்க திடீரென்று இவரோடு தாராளமாக இருக்க எப்படி தோன்றும்? இவர் அதை எதிர்பார்ப்பது நியாயமா? அவள் கண்களில் நீர் துளித்தது. அதை அரைகுறையாக கவனித்த அவன், உன்னை யார் என்ன சொல்லிவிட்டார்கள்? எதற்காக அழுகிறாய் என்று சொல்லி மேலே ஒன்றும் பேசாமல் நிறுத்தி கொண்டான். தான் சாதாரணமாக சொன்னதை அவள் தப்பாக எடுத்துக்கொள்கிறாள். மேலும் மேலும் அந்த பேச வேண்டாம் என்று அவன் நிறுத்தினான். ஆனால் காரணம் எதுவானாலும் பவானிக்கு பேச்சு அந்த மட்டோடு நின்றதில் ஆறுதல் உண்டாயிற்று. பேச்சு தொடர்ந்தால் நடந்தால் அவள் மனதிலே உறுத்தி கொண்டிருக்கும் எண்ணங்களை அவள் அசட்டுத்தனமாக வெளியிட நேரலாம். அவற்றை அவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நல்லதல்லவா? தெரிந்தால் அந்த பெண்ணிடத்தில் அவளுடைய அழகுக்காகவும் சமத்தாகவும் அவளுக்கு பொறாமை என்று எண்ணிவிடுவான். அவனும் அந்த அழகில் ஈடுபட்டுதான் அவர்களுடன் அவ்வளோ உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தான் என்பது ஒப்புக்கொள்வானா? அதற்கு தடையாக இருந்தவள் என்று பவானியிடம் அவனுக்கு கோபம் வருகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்வானா? மாட்டான். அவளுக்கு அழகு இல்லை, படிப்பு இல்லை, சமத்துவம் இல்லை. இவ்விதம் ஒரு இருந்து கொண்டு எல்லா குறைகளும் அவளிடம் தோன்ற வைக்கிறது. இதெல்லாம் அவருக்கு என்னிடம் பிரியமில்லை என்று உறுதியாக எண்ணினாள் பவானி. என்னிடம் அன்பில்லாமல் இருக்கிறதே, என்னை ஏன் மணந்து கொண்டார்? இந்த கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு மனப்புழுங்கினான். அம்மாவின் வற்புறுத்தலுக்கு வேண்டி கல்யாணம் செய்து கொண்டு விட்டாரா? ஆனால் அவள் மாமியார் ஒரு தரமும் அப்படி சொன்னதில்லை. ஏண்டா பெண்ணை பார்த்தாயா? கருப்பே பிடித்ததா? தேவலையா என்று பவானியை பார்த்து வந்த மகனிடம் அவள் கேட்டதற்கு, அம்மா நீதான் சொல்வாயே, அம்பாளே மரகத வர்ணம் என்று உனக்கு பிடித்திருக்கிறது, குலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, குணம் இருக்கும், வேற என்ன வேணும் என்று பதில் சொன்னானாம். மாமியார் வாய்க்கு வாய் அதை சொல்கிறாள். பவானி கருப்பே என்று யாராவது கேட்டால் விதி உடையால் கண்ணுக்கு விளக்காய் இருப்பாள். அவனுக்கு பிடித்து விட்டது, பண்ணி கொண்டிருக்கிறான் என்றுதான் அவள் பதில் சொல்லுகிறது வழக்கம். இதை பவானி அடிக்கடி கேட்டிருக்காள். இருந்தாலும் என்ன, அவன் வாய்விட்டு சொல்லாவிட்டோம் மனதிலும் அவனுக்கு தன்னிடம் பிரிய இருக்க நியாயமில்லை என்று அவளுக்கு நிச்சயமாக தோன்றிற்று. சந்தோஷம் இல்லாமல் நாட்களை கழிக்க தொடங்கினாள். இனி அவனோட கூட ஜென்மத்துக்கும் எங்கே போகக்கூடாது என்று உறுதி கொண்டால் தன்னை உடன் அழைத்து செல்வதால் தானே அவனுக்கு தன்னால் அவமானம் ஏற்படுகிறது, வெறுப்பும் அதிகமாகிறது. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று எண்ணம் அவளுக்கு. பிறகு வாழ்க்கையே பிடிக்காமல் அவளுக்கு அழுத்து வர கேட்க வேண்டுமா? வீட்டில் நாத்தனார்கள், ஓர்படிகள் இவர்களிடத்தின் கூட மன வேற்றுமை கொண்டாள். அவர்கள் பேசிய சாதாரண வார்த்தைகள் எல்லாம் விபரீதமாகப்பட்டன. ஒரு சமயம் அவள் சாண செய்யவில்லையோ என்று அறகுறையான சந்தேகம் இருந்தது. மன்னி, உனக்கு பெண் வேணுமா, பிள்ளை வேணுமா, குழந்தை யாரை கொண்டு பிறக்க வேணும், உன்னையா அண்ணாவையா என்று அவள் நாத்தனார்கள் வேடிக்கையாக கேட்டார்கள். தன் ரூபத்தை அவர்கள் கீழே செய்வதாக அவள் எண்ணிக்கொண்டாள். அதற்கு அவள் ஊர்படிகள் சிரித்தபொழுது அவளுக்கு அவர்களிடம் மிகுந்த கோபமே வந்து யாரிடம் சகஜமும் இராமல் ஒதுங்கி இருக்க தொடங்கினாள். பவானிக்கு ஏன் நம்மை கண்டால் இப்படி பிடிக்காமல் போய்கொண்டு வருகிறது என்று அவள் புக்காகத்தவர்கள் நினைக்கலானார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சிறு குற்றங்குறைகளை தலை காட்டத் தொடங்கி மனஸ்தாபம் உண்டாக ஆரம்பித்தது. அவள் தன் செயல்களாலும் பேச்சாலும் புக்ககத்தில் தனக்கு வேண்டியவர்கள் யாரும் இல்லை என்கிற நிலைக்கு வந்துவிட்டாள். இவ்விதம் அங்கு எல்லோரையும் பகைத்து கொண்டு போவதில் நம் கணவருக்கு எவ்வளவு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிறோம் என்பதை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை.
பட்டணவாசத்து பெண்களிடையே அடக்கமற்ற மாதிரிகள் பிடிக்காதனாலேயே கிராமத்து பெண்ணான அவளை மணந்தான் அவன். சுபாவத்தில் அவளுக்கு அமெரிக்கான குணம் பழகிருக்கும் என்று எதிர்பார்த்தான். நல்ல முறையில் வேண்டுமென்ற அளவு புது நாகரிகத்தை அவளுக்கு கற்றுக்கொடுத்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை தம் மனம் போல் உயர்வாக செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். அவ்வளவையும் தன் சொந்த கற்பனைகளால் ஏதோ விதமாக நடந்து பால்படுத்தி கொண்டாள் பவானி. அவன் தன்னிடம் நிஜமான வெறுப்பு கொள்ளும்படி செய்தாள். அவள் தன் மனக்குறையை வாய்விட்டு அவனிடம் சொல்லியிருந்தாலும் அவன் அதை ஒரு விதமாக தீர்த்திருப்பான். அவ்வளோவுக்கு அவனிடம் சொந்தம் தோன்றினாள் அல்லவா, அவளுக்கு அது சாத்தியமாகும். ஆகையால் அதற்கு வழி இல்லாமல் போயிற்று. புக்ககத்தில் இருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு முறை பிறந்தக சென்றவள் வருஷம் ஒன்றாகியும் திரும்ப கணவன் வீடு செல்லாமல் இருந்தால் ஊரில் அவள் கணவனுடன் சண்டையிட்டு கொண்டு வந்து விட்டதாக ஏதேதோ வதந்தி கிளம்பினதை கேட்டு அவள் பெற்றோர் அவளை பிடிவாதமாக கொண்டு போய்விட்டு வந்தார்கள். அவள் மனசு இல்லாமல் வந்து சேர்ந்தாள். இவ்வளையும் மாற்றக்கூடிய நிலைமை ஒன்று அவள் எதிர்பார்க்காமல் சீக்கிரமே உண்டாயிற்று. அவள் கர்ப்பம் தரித்தாள். ஏதோ ஒரு இன்ப அதிர்ச்சி அவள் உள்ளத்திலே பரவத் தொடங்கியது. அவள் எப்படி இருந்தாலும் அவளை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஓர் ஆத்மா உதயமாக போகிறதல்லவா, அந்த ஆனந்தம் அவள் மனதில் நிறைந்து அவளையே மாற்றியது எனலாம். வீட்டில் கணவன் மாமியார் முதலிய எல்லாருமே அவள் உடல் நலத்தில் சிரத்தையும் கவலையும் காண்பிப்பதாக தோன்றவே சிறிது திருப்தி கொண்டாள். அவள் பிரசவிக்கென்று பிறந்தகம் புறப்பட்ட போது அவள் குழந்தையும் கையுமாக சேமமாக திரும்ப வேண்டி அவள் மாமியார் சேம தண்டுலம் கட்டி கொடுத்து ரஷ்யாக தலையை வேப்பிலை செருகி நெற்றிக்கு சுவாமி விபூதியிட்டாள். கணவன் அவளை ரெயிலடி வரையில் கொண்டு வந்து விட்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும்படி மாமனாரிடம் சொல்லி சென்றாள். இவை அவ்வளவும் அவளை உள்ளூர பூரிப்படை செய்தன. பிறகு அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தபோது குழந்தை அவள் கணவனையே உரித்து வைத்தால் போல் சிவந்த மேனியுடன் விளங்கிற்று. பார்த்தவர்களெல்லாம் குழந்தையின் அழகை மெச்சினார்கள். அவள் புக்ககத்தவர்கள் அவ்வளோ பேரும் குழந்தையின் அற்புதமான அழகில் மனதை பறி கொடுத்தார்கள். பவானியின் ரூபத்தை குறித்து அவள் நாத்தினார்கள் ஓர்படிகள் இவர்களுக்கு பரிகாச எண்ணம் இருந்திருந்தால் அது இப்பொழுது இருந்த இடம் தெரியாமல் போயிருக்க வேண்டும். அழகிகளான அவள் ஓர்படிகளுக்கு இவ்வளவு லட்சமான குழந்தை பிறக்கவில்லையே. பவானி தான் அழகில்லை என்பதையே இப்போது மறந்து போனாள். அந்த சுந்தரமான குழந்தையை பெற்றுவிட்டதில் தானும் சுந்தரமாகிவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. முதலில் குழந்தையும் அவளையும் கவனம் பார்க்க வந்த பொழுது குழந்தையை மட்டுமல்ல தன்னையும் அவன் ஆசை பொங்க பார்ப்பதாக எண்ணினாள். அவன் கண்களிலிருந்து அவள் எதையோ புதிதாக அறிந்து கொண்டாள். கணவனிடம் புதிதாக தோன்றின ஒருவித சுவாதீனத்தில் இனிமே உங்களுக்கு நான் அழகில்லை என்கிற குறை இருக்காதல்லவா என்று கேட்டே விட்டாள். நீ அழகில்லை என்று நான் குறைப்பட்டேனா? யார் சொன்னது என்று அவன் அதிசயத்தோடு கேட்டபொழுது, ஒருவர் சொல்ல வேண்டுமா? எனக்கு தெரியாதா? நீங்கள் இவ்வளவு சுந்தர புருஷராக இருக்கும்போது நான் குரூபியாக இருந்தால் நியாயமாக குறை இருக்கதானே இருக்கும். அதில் தவறு என்ன என்றாள் பவானி. அப்பொழுதுதான் அவனுக்கு விஷயம் விளங்கிற்று. இவ்வளோ நாளும் அவள் ஏதோ ஒரு மாதிரி நடந்து கொண்டதற்கு காரணமும் புரிய தொடங்கியது. தான் அவள் நினைத்தபடி இருப்பவன் அல்ல என்று அவளுக்கு எடுத்து சொன்னான். பிறகுதான் நம்முடைய விபரீதமான மனப்போக்கினால் இவருக்கு மன வருத்தத்தை கொடுத்து நாமும் துன்புற்றமே என்று அவளுக்கு தெரிய வந்தது. நல்ல காலம் முழுவதும் அவ்விதமே இருந்து தன் வாழ்க்கை பாழ்படுத்தி கொண்டு விடாமல் அந்த மட்டும் அழகான குறையை பெற்றதன் பலனாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொண்டமே என்று அவள் மிகுந்த ஆறுதலை அடைந்தாள். இப்போதெல்லாம் கணவனின் சௌந்தரியத்திற்கு தகுந்தபடி தனக்கு ரூபமில்லை என்கிற குறையோ வருத்தமே அவளுக்கு துளியுமில்லை. தானும் அவனும் ஒன்று என்பது மனோபாவம் அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. இவ்வளவும் அவளுடைய முதல் குழந்தை தந்தையை கொண்டு மிகுந்த லட்சணத்துடன் பிறக்க கொண்டுதானே சாத்தியமாயிற்று. இனி அவளுக்கு பிறக்க போகும் மற்ற குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அது ஒரு பொருட்டில்லை. உலகத்தில் எதிலும் முதல் தோற்றத்திற்கு தனி மதிப்பு தானே. அவள் பிறந்தகம் வந்து 10 தினங்களே ஆகின்றன. அதற்குள் அவளை எப்பொழுது வரப்போகிறாய் என்று கேட்டு புக்காகத்தவரிடமிருந்து கடிதத்துக்கு மேல் கடிதம் வந்தது. ஏன் குழந்தையை பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. அவளுடன் தானே குழந்தை வருவான். அதனால் அவர்கள் அவ்விதம் அவளை வருந்தி அழைக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் அவள் எல்லோருக்கும் தாழ்வாக இருந்தவள் இப்பொழுது ராமனை பெற்ற கௌசலையை போல எல்லோருக்கும் மேலாக கருதி கௌரவிக்கப்படுகிறாள். எல்லாம் அவளுடைய முதல் குழந்தையால் தான். அந்த குழந்தையும் அவள் ரூபத்துக்காகவோ வேறு எதற்காகவோ அவளிடம் அன்பு செலுத்த போகிறதில்லை. எந்த குழந்தைக்கும் அதன் தாய் உலகத்தில் எல்லோரை விட மேலானவள்.
பிரியமானவள் அல்லவா பவானியின் குழந்தையும்? அதுபோல்தான் இப்பொழுது அவன் கண்ணை விழித்ததும் பவானியை பார்த்து எவ்வளவு ஆவலுடன் எப்படி வேகமாக அவளிடம் தாவி வருகிறான் பாருங்களேன்.